அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொல்காப்பியம் இந்த நூலை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் இன்று கிடைக்கின்ற நூல்களில் முதல் நூல், முதன்மையான நூல் தொல்காப்பியம் ஆகும். அது இன்றைக்கி இருக்கிற பல நூல்களில் பல காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அப்படின்னு எத்தனை காப்பியங்கள் இருந்தாலும் தொல்காப்பியம் அப்படின்னா அதுதான் முதன்மையான நூல், அதாவது முதல் நூல். இது வரைக்கும் இருக்கிற நூல்களே முதல் நூல் அதுதான். அதுக்கு முன்னாடி உள்ள நூல்கள் அகத்தியம்னு ஒரு நூல் இருக்குது, ஆனால் அது நமக்கு முழுமையாக கிடைக்கல. தொல்காப்பியம் தான் இது வரைக்கும் கிடைச்ச நூல்களில் பழமையான நூல், முழுமையாக கிடச்சிருக்கு. ஒல்கா பெரும்புகழ் தொல்காப்பியரின் தொல்காப்பியம் காலத்தால் பழமையான ஒரு இலக்கண நூலாகும். இது இலக்கண நூல். இது எழுத்து, சொல், பொருள், யாப்பு பற்றிய இலக்கணங்களை விரிவாக தெரிகிறது. யாப்பு பற்றியும் அணி பற்றியும் உள்ள செய்திகளை பொருள் இலக்கணத்திற்குள் உள்ளடக்கியது. அது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு 5 இலக்கணம் இருக்குது. ஆனால் இதில் தொல்காப்பியத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எழுத்து, சொல், பொருள் அப்படின்னு 3 பிரிவில் அணி இலக்கணங்களை வச்சுருக்காங்க. இந்த பொருளில் தான் யாப்பு, அணி இரண்டையும் சேர்த்து ஒரே இலக்கணமாக வச்சுருக்காங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நூல் என்று அறிஞர்கள் கூறுவர். அதாவது 3ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நூலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். இதன் சிறப்பு குறித்து நாவலர் சோமசுந்தர பாரதியார், தமிழில் மட்டுமன்று உலகில் நிலவும் பல மொழிகளில் பாராட்ட பெறும் எல்லா இலக்கணங்களிலும் இல்லாத இயல் வளமும் பொலிவும் பண்பும் பயனும் பண்பும் வாய்ந்தது. அது உலகத்தில் எத்தனையோ மொழிகளில் எத்தனையோ இலக்கணங்கள் இருக்கலாம், ஆனால் எந்த மொழியிலையும் இல்லாத இலக்கணம் இந்த தமிழ் மொழியில் தொல்காப்பியத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. வேறெந்த மொழி நூலுக்கும் இல்லாத பழமையும் பெருமையும் அழகும் அருமையும் அமைந்தது என்று எடுத்துரைக்கின்றனர். வேறு எந்த பழமையான மொழியில் உள்ள அழகும் பெருமையும், அதாவது இதில் எந்த மொழி நூல்லையும் இல்லாத பெருமையும் பழமையும் இந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தொல்காப்பியம் தொல், காப்பு, இயம் என பிரித்து பழமையை காத்து இயம்பும் நூல் என்று கொள்வது பெரும் பொருந்தும் என்கிறார் சாவிய சுப்பிரமணியன். தொல்காப்பிய அரங்கேற்றம். காப்பிய குடியில் பிறந்த தொல்காப்பியர் இந்நூலை இயற்றினார் என்பர். அதாவது தொல்காப்பியர் காப்பிய குடியில் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பிறந்த குடி அப்படிங்கிறது காப்பிய குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்தான் அவர் தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தொல்காப்பியர் குறித்து பல புனை கதைகள் வழங்குகின்றன. நிலத்திரு திருவின் பாண்டிய மன்னனின் அவையில் தமிழ் சான்றோராகிய அதங்கோட்டாசானின் முன்பாக, அதாவது அதங்கோட்டு ஆசான் முன்பாக தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டது என்பதை பாயிரத்தின் மூலமாகவே அறிய முடியாது. அது பாயிரம் அப்படிங்கிற நூல் மூலியமாக தான் தொல்காப்பியம் எங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கு, யார் முன்னிலையில் அரங்கேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தகவல் நமக்கு கிடைக்கிது. நூல் அமைப்பு ஏற்கனவே சொன்னது தான். எழுத்து, சொல், பொருள் 3 இலக்கணத்தையும் கொண்டு இருக்குது. அந்த பொருளே யாப்பு, அணி அப்படிங்கிற இலக்கணத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிரிவும் 9 ஏழுகளை கொண்டது. அதாவது ஒரு பிரிவு 9 ஏழுகளை கொண்டிருக்கு. மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிவுக்கு 9 ஏழுகள், மொத்தம் 27. 9 × 3 27. அதிகாரம் பார்த்திங்கன்னா எழுத்து, சொல், பொருள் ஏற்கனவே சொன்னது தான். எழுத்து அதிகாரம் 483 நூல்பாக்களையும், சொல்லதிகாரம் 463 நூற்பாக்களையும், பொருளதிகாரம் 664 நூற்பாக்களையும், மொத்தம் 1610 நூற்பாக்களையும் கொண்ட நூல் இது என்பர். இளம்பூரணார் உரைப்படி 1585 நூற்பாக்கள். அதாவது இளம்பூரணார் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, 1585 நூற்பாக்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மொத்தம் இது எவ்வளோ நூற்பாக்கள் இருக்குது, அதாவது பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1610. இளம்பூரணார் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா 1585. தொல்காப்பியத்தின் தனி சிறப்புகள். மிக பழங்காலத்தே தமிழ் எழுத்துக்கள் வகைப்படுத்தப்பட்டிருந்தன என்ற பெருமையை எழுத்தெனப்படுவது அகரம் முதல் நகரம் இருவாய் 30 என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றடங்களிடையே என்கிற தொல் நூல்பாவின் வழி உணர முடிகிறது. அதாவது எழுத்து எனப்படுவது அகரம் முதல் நகரம் இருவாய். அதாவது எழுத்து அப்படின்னா அகரம் அப்படிங்கிறனா, அகரம்னா ஆள தொடங்கி இந்த நாளை முடியுது அப்படின்னு முடியுது. அது 30 இருக்குது. அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆக 30ன்னு சொல்கிறோமா. அந்த 30 எதை சார்ந்து வருது அப்படின்னா, இந்த 3 எழுத்து, சொல், பொருள் இந்த 3ஐயும் சார்ந்து தான் வருது அப்படின்னு இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. எழுத்ததிகாரத்தை பற்றி பார்த்தோம்னா, தமிழில் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன, அவற்றின் மாத்திரை அளவு என்ன, சார்பெழுத்துக்களின் தன்மை போன்ற தமிழ் ஒலிகளை பற்றி விரிவாக கூறுவது எழுத்ததிகாரம். நான் சொல்கிறதான் எழுத்து, சொல், பொருள்
3ஐயும் பற்றி சொல்லணும்னா எழுத்துங்கிறது எழுத்தோட பிறப்பு எப்படி, மாத்திரையாக எப்படி, முதல் எழுத்துனா என்ன, சார்பு எழுத்துனா என்ன, இதுமாரி எழுத்தோட வகைகள் இதை பற்றி சொல்கிறது தான் எழுத்ததிகாரம். சொல்லதிகாரம் வந்து உயர்திணை அக்திணை இவற்றை கூறி இவற்றின் அடிப்படையில் சொற்கள் பிறப்பதை விளக்குவது சொல்லதிகாரம். அது உயர்திணை அக்திணை. உயர்திணை அப்படின்னா மனிதன், அக்திணை அப்படின்னா மனிதன் அல்லாத பிற உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள், அந்த மாதிரி உள்ளது தான் அக்திணை. இவற்றை கூறி இவற்றின் அடிப்படையில் சொற்கள் பிறப்பதை விளக்குவது சொல்லதிகாரம். இது அடிப்படையில் பிறக்கிற சொற்களை விளக்குறது தான் சொல்லதிகாரம். சொற்கள் சொற்றொடர்களின் அமைப்பை இது விளக்கி காட்டுகிறது. சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம் முதலாக எச்சவியல் ஈராக 9 இயல்கள் உள்ளன. அதாவது சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம் அப்படிங்கிறது முதல் பகுதி, எச்சவியல் அப்படிங்கிறது கடைசி. இது மொத்தம் 9 ஏழு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லதிகாரத்தில். அதாவது சொல்லதிகாரத்து முதல் பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளவியாக்கம், கடைசி பிரிவு எச்சவியல். பொருளதிகாரம். பொருளதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தமிழின் உயிர் நாடி முதுகெலும்பு பொருளதிகாரம். இது தமிழின் உயிர் நாடி முதுகெலும்பு ரெண்டும் பொருளதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த மொழிக்கும் இல்லாத இலக்கணம் பொருள் இலக்கணம். பொருளதிகாரம் என்பது தமிழ் இலக்கியத்தை ஆராய்வது. பொருளதிகாரம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்தை ஆராய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்திணை இயல் முதலாக மரபியல் வரை 9 இயல்களையே கொண்டது. அதாவது பொருளியல் அப்படிங்கிறது பொருளதிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் அகத்திணையிலேருந்து ஆரம்பித்து மரபியல் அப்படின்னு கடைசி பிரிவு மரபியல்னு முடியுது. இது 9 இயல்கள் இருக்குது. உலக உயிர்களின் வகுப்பினை மரபியலில் தெளிவாக கூறுகிறார். மரபியல் அப்படிங்கிறது உலக உயிர்களோட தோற்றம், அந்த மாதிரி தோற்றம், உருவாக்கம், அந்த மாதிரி விளக்கத்தெல்லாம் மரபியலில் சொல்கிறாங்க. ஏறக்குறைய 100 சூத்திரங்கள் அமைந்துள்ள தொல்காப்பியத்தில் இந்த 3ஆம் பகுதி 650 சூத்திரங்கள் கொண்டதாகும் என்கிறார் டாக்டர் மு. வரதராசன். என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ பொருளதிகாரத்தில் என்னென்ன இலக்கணம் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம் மட்டும் கிடையாது, யாப்பு, அணி இரண்டையும் சேர்த்து தான் அதில் பொருளதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் அதில் சூத்திரங்கள் அதிகமாக தான் இருக்கும். தொல்காப்பியர் காட்டும் நில பாகுபாடு. தொல்காப்பியர் தமிழகத்தின் நில அமைப்பை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என வகைப்படுத்தி காட்டியுள்ளார். அந்த திணை சிறப்புகளை முதல், கரு, உரி என பொருளாக்கி பிரித்துள்ளார். பொழுதுகளை கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனில், முதுவேனில் என பிரித்து காட்டியுள்ளார். இப்போ கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்த அளவுக்கு பகுத்து கூடியிருக்காருன்னா அப்போ நம்மளோட நாகரிகம் வந்து எந்த அளவுக்கு பண்பட்டதாக இருக்கும், பழமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். எல்லாம் ஒரே நாளில் யோசித்து எழுதுகிற விஷயம்லாம் கிடையாது. பல நாள் ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையிலாம் இதெல்லாம் எழுதுவாங்க. இந்த காணொலியில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.